ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்றைக்கி டிஎன்டெட் பேப்பர் 2 எக்ஸாம் மேக்ஸில் வந்து 25+ வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் போட்டிருந்த 500 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் வீடியோஸ் பார்த்துருந்தாலே இன்றைக்கி வந்து நீங்கள் 25+ கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். இன்றைக்கி எக்ஸாமில் மேக்ஸ் வந்து எப்படி பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். Question number 91. A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இப்போ அந்த நம்பரை வந்து 100ன்னு எடுத்துப்போம். 100 வந்து ஃபஸ்ட்டு இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. இப்போ 100ல் 25% எவ்வளோனா 25 ரூபா. இப்போ 25 ரூபா ஃபஸ்ட்டு கூடுது. இப்போ ப்ளஸ் 25 இஸ் 125. நெக்ஸ்ட்டு இந்த 125 ருபீஸில் இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 20%. இப்போ 125 ரூபாயில் 20% வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். அது ஒரு 25 ரூபா. இப்போ அந்த 25 ரூபா வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மைனஸ் 25 இஸ் 100. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் வந்து 100, கடைசியாக ஃபைனலாக கிடச்சிருக்க நம்பரும் 100. அப்போ எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, நோ சேஞ்ச். Question number 92. What is the value of 1 ounce? 1 ounce வந்து is 30 ml, 30 milliliter. Question number 94. An equivalent ratio of 5:7 is. இப்போ ஆப்ஷன் ஏ 7:5 கிடையாது, 8:10 வராது. இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 7 2s are 14. இப்போ இங்கே தான் 5:7 கிடைக்குது. இதான் வந்து கொடுத்துருக்க ரேஷியோ 5:7ஓட ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஆப்ஷன் சி 10:14. Question number 98. The base of the parallelogram is thrice its height. If the area is 243 square centimeter, then base and height are. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. என்ன கொடுத்துட்டாங்க? parallelogram. இணைகரத்தோட பேஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 3 times the height. அண்ட் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா வந்து இஸ் ஈக்குவல் டு 243 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ parallelogram-ஓட ஏரியா ஃபார்முலா என்ன? b into h இஸ் ஈக்குவல் டு 243. பேஸ் b என்ன எடுத்துருக்கோம்? 3 into hன்னு எடுத்துருக்கோம். இன்டூ h இஸ் ஈக்குவல் டு 243. 3h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 243. h ஸ்கொயர் வந்து 243 டிவைடட் பை 3. 1 3s are 3, 8 3s are 24, 1 3s are 3. இப்போ இதிலிருந்து h ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு 81. இதிலிருந்து h வந்து இஸ் ஈக்குவல் டு 9. ஏன்னா 9 ஸ்கொயர் இஸ் 81. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது h இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். இதான் ஹைட்டு. இப்போ பேஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ ஹைட். இப்போ 3 இன்டூ ஹைட் வந்து 9 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ 3 இன்டூ 9 இஸ் 27. இதான் வந்து பேஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு பேஸ், நெக்ஸ்ட்டு ஹைட் கேட்டிருக்காங்க. இப்போ 27,9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. Question number 99. Sides of a triangle are given. From which sides triangle cannot be formed? எந்த சைட்ஸை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியாது? இந்த 3 சைட்ஸில் பெரிய சைடை ரைட் சைடு வச்சுப்போம், மீதி 2 சைட்ஸை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 12. இது வந்து இந்த பெரிய சைடோட கிரேட்டர் தானே இருக்கணும். இப்போ 12 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 10. அப்போ இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இங்கே 7ன்னு வச்சுப்போம், மீதி 2 சைட்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 14. இதுவும் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் தான் வருது. இப்போ இதுவும் கரெக்டு. இந்த சைட்ஸை வச்சும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் 3 பாருங்கள், 9 இங்கே வச்சுக்கிறோம், மீதி 2 சைட்ஸை ஆட் பண்ணுறோம். 3 + 4 is 7. 7 வந்து இஸ் லெஸ் தேன் 9ன்னு வந்துருச்சு. அப்போ இதான் தப்பு. இந்த சைட்ஸை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. இதை எதுக்கு இப்படி போட்டு பார்க்குறோன்னா நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் எனி 2 sides of the triangle is greater than the third side. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் அப்படி போட்டு பார்க்குறோம். அப்படி போட்டு பார்க்கும்போது இங்கே வந்து லெஸ் தேன்னு வந்துடுது. ஸோ இந்த சைட்ஸை வச்சு தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போது எங்கே இருக்குது? தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி. Question number 101. The difference between the 10th and 9th Fibonacci number is. Fibonacci number ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் ஆகும் 1 1. நெக்ஸ்ட் நம்பர் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும் 2. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் 3. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் 5. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸாக இருக்க 2 நம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இது வந்து 8, நெக்ஸ்ட்டு 13, அதுக்கடுத்து 21, 34, 55. இப்போ இங்கே 1ன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், F1, F2, F3,
F4, F5, F6, F7, F8, F9, F10. இங்கே ஃபிபோனசி சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு F0ன்ற டேர்மும் இருக்கும். அது என்னது 0. F1 தான் ஃபஸ்ட்டு டேர்ம்னு எடுத்துக்கணும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து 10th and 9th டேர்மோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 10th டேர்ம் என்னது 55, 9th டேர்ம் வந்து 34. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து 21. இப்போ ஆப்ஷன் டி 21. The ratio of the HCF and LCM of the numbers 36 and 48 are 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீ போ கா மற்றும் மீ சீமாவின் விகிதம். இப்போ என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 36, 48. 6 6 are 36, 8 6 are 48, 2 3 are 6, 4 2 are 8. இப்போ LCM என்ன வரும் 6 into 2 into 3 into 4, that is 12 into 12, 144. HCF என்ன வரும் காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ HCF வந்து இஸ் ஈக்குவல் டு 12. நம்மள்ட்ட என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க HCF இஸ் டு LCM. ஃபஸ்ட்டு HCF தான் போடணும். இப்போ 12 இஸ் டு 144. இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த ஆர்டரையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு HCF, நெக்ஸ்ட்டு தான் LCM. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஆப்ஷன் பி பிரசாந்த சந்திர மஹலனோபிஸ். Question number 106. The length of the chord which is at distance of 3 into root 7 cm from the center of the circle of radius 12 cm is 12 cm ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3 ரூட் 2 cm தூரத்தில் அமைந்த நாணின் நீளம். இப்போ வந்து ஒரு கார்டு ஏபின்னு இருக்குது. இதோட லென்த்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிறது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 into root 7 cm ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ சென்டர்லேருந்து இந்த கார்டு வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 3 into root 7 cm. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். நமக்கு என்ன தெரியும், இங்கே இருக்க இந்த இது OD வந்து இந்த கார்டு AB இந்த நாணை வந்து சரி பாதியாக பிரிக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ODB இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்கே இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ இதை வச்சு என்னென்னா எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இப்போ இங்கே ஹைபாட்னஸ் சைடு வந்து 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 into root 7 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 144 is equal to 9 into 7 plus x square. 144 is equal to 63 plus x square. இப்போ x square is equal to 144 minus 63, 81. இப்போ x square வந்து 81. நமக்கு x தான் தேவை. x என்னது is equal to 9. இப்போ இங்கே வந்து x is equal to 9, இங்கேயும் 9. இப்போ ஹோல் ஏபியோட லென்த் என்ன 9 plus 9, that is equal to 18 centimeter. Option D. Question number 109. When x is subtracted from x percentage of a number to give x, then the number is. ஒரு எண்ணின் x சதவீதத்திலிருந்து xஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு நம்பரோட x பர்சன்டேஜ் என்னது n into x divided by 100. இதிலேருந்து எக்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, x கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ n into x divided by 100 is equal to x. இங்கே லெஃப்ட் சைடு இருக்க மைனஸ் எக்ஸ், ரைட் சைட் போகும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகும். இப்போ n x divided by 100 is equal to 2x. n is equal to, ஏன்னா n அந்த நம்பர் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம, is equal to 2x into இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் கிட்ட வரும்போது ரெசிப்ரோக்கல் 100 divided by x. இப்போ x கேன்சல் ஆயிரும். அப்போது n is equal to 200. இதான் வந்து அந்த நம்பர். ஆப்ஷன் டி. Question number 110. If the area of the triangle is 108 cm square and base is 18 cm, then the height is. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 cm ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 cm எனில் அதன் உயரம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன தெரியும், half into b into h. அந்த ஏரியா தான் 108 cm ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு half into பேஸும் கொடுத்துட்டாங்க 18 cm. இப்போ ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 108 into 2 divided by 18 is equal to h. 1 2s are 2, 9 2s are 18. 1 9s are 9, again 1 9s are 9, remaining 1, 2 9s are 18. இப்போ height is equal to 12 cm. Option C. Next question. The angle between the diagonals of a rhombus is. என்னது rhombus ஓட diagonals. Diagonals வந்து
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ராம்பஸோட டயக்னல்ஸ்க்கு இடையில இருக்க ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி இருக்கும். இப்போ ஸ்கொயர் ராம்பஸ் ரெண்டை பொறுத்தவரை இங்கே டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஷோன் இன் த ஃபிகர் த ஆங்கிள் Z இஸ். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் Z இன் மதிப்பு என்ன? ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும் 145 டிகிரி. இது ஒரு தியரம். இப்போ Z இஸ் ஈக்குவல் டு 145 மைனஸ் 60, தட் இஸ் 85. இப்போ Z வந்து இஸ் ஈக்குவல் டு 85 டிகிரி. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 116. இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், வி போர்ட்மாஸ் ரூல். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்ஸை தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்கே டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம்லேயும் 4 வரணும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 3 மைனஸ் 2 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் ரிமைனிங் என்ன இருக்குது, 1/5 ஆஃப்னா இன்டூ இங்கே -1 இருக்கும். இப்போ 1 டிவைடட் பை 20 -1 that is 1 minus 20 divided by 20 is equal to minus 19 divided by 20. இப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட்டில் இருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூ -19 divided by 20. இப்போ இங்கே வந்து 2 divided by 5 இருக்குது. இப்போ 2 divided by 5 divided by -19 divided by 20. இப்போ 2 divided by 5 இங்கே மல்டிப்ளிகேஷனை மாற்றும் போது அதுக்கு அடுத்து இருக்க ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகும். 20 divided by 19 மைனஸை மேலே தான் போடுவோம். 1 5s are 5, 5 4s are 20. That is equal to -8 divided by 19. Option A. Next question. If m is equal to 8, n is equal to -3, then find the value of the expression m plus n minus mn. m is equal to 8 மற்றும் n is equal to -3 எனில் m plus n minus mn என்ற கோவையின் மதிப்பு. இப்போ m வந்து என்னது 8, n வந்து -3. இப்போ -3 minus m வந்து 8, n வந்து -3. இப்போ 8 minus 3 minus of -24. ஏன்னா 8 into -3 is -24. இப்போ நெக்ஸ்ட் 8 minus 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 24. 24 + 8 வந்து 32 -3 that is equal to 29. Option C. Next question. If x minus 1 by x is equal to 5, then the value of x cube minus 1 by x cube is. இப்போ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் மெத்தடே பார்த்துருப்போம். என்னது, a square plus or minus 2, a cube plus or minus 3a. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஞாபகம் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் என்னது, ப்ளஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் 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 இந்த மாதிரி வந்தால் ப்ளஸ். இப்போ இங்கே என்ன பார்க்கணும், எக்ஸ் மைனஸ் 1 by x is equal to 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே எக்ஸ் க்யூப்னு கேட்டிருக்காங்க. க்யூப்னா எந்த ஃபார்முலா எடுப்போம், இந்த ஃபார்முலா எடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போது மைனஸ் மைனஸ்ன்னு இருந்தால் இங்கே இடையில வந்து என்ன சைன்னா ப்ளஸ்ன்னு போடணும். அப்போது a cube plus 3a, ஏன்றது இந்த 5 தான் is equal to a. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், 5 cube plus 3 into 5, 125 plus 15 that is equal to 140. The answer. Option A. The generalization of the number pattern 2, 6, 12, 20, 30. இந்த கொடுக்கப்பட்ட எண் அமைப்பின் பொது வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொன்றிலையா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 into 1 is 2. Next 2 into 2 is 4. 2 into 3 is 6. இப்போ இங்கே வந்து 6ன்னு வந்திருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் n plus 1. என்னக்கு பதிலாக 1, 2, 3 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபஸ்ட்டு 1 plus 1 வந்து is 2. 2 plus 1 வந்து 3. இப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி. 1 into 1 minus 1. இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி. 1 into 1 plus 1 is 2. 2 into 2 plus 1. That 2 into 3 that is 6. Okay. இப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. n into n plus 1. Question number 125. A rectangular garden has dimensions 70 meter and 40 meter. A path of 2 meter wide has to be constructed inside the garden along the 4 sides. The area of the path. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையின் பரப்பு. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் செவ்வக வடிவ தோட்டத்தோட லென்த்து வந்து 70 மீட்டர், பிரெத்து வந்து என்ன கொடுத்துட்டாங்க 40 மீட்டர்.
தோட்டத்தின் உட்புறமாக. இப்போ இதை தான் வந்து நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. உட்புறமாகனா இன்சைடு தான் வந்து ஒரு பாத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. இப்போ இங்கே உட்புறமாக இருக்க இந்த சின்ன செவ்வகத்தோட நீளம் அகலம் என்னன்றதை பார்ப்போம். 70 மைனஸ் இங்கே ஒரு 2 மீட்டர் அண்ட் இங்கிட்டு ஒரு 2 மீட்டரை மைனஸ் பண்ணும். இப்போ மொத்தம் 70லேருந்து 4 மீட்டரை மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் 66 மீட்டர் தான் இந்த சின்ன செவ்வகத்தோட நீளம். அண்ட் இங்கே அகலம் பாருங்கள், 40 மீட்டர்லேருந்து இங்கே ஒரு 2 மீட்டர் மைனஸ் பண்ணோம். இங்கே ஒரு 2 மீட்டர் மைனஸ் பண்ணால் 40 மைனஸ் 4 மீட்டர் 36 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த பாத் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ஃபார்முலா என்ன தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத். அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன வரும், அப்போ 70 × 40 மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் 66 × 36 2800 மைனஸ் 66 × 36 2376. இப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா 424 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. 126. Which of the following pairs is co-prime? பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள்? கோப்ரைம்னா என்ன, அந்த கொடுத்துருக்க 2 நம்பர்ஸோட HCF வந்து 1ன்னு கிடைக்கணும். அதான் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். இப்போ HCF 1ன்னு கிடைக்கணும்னா இந்த 2 நம்பர்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் 20, 25. இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன வரும், 1, 5. 1 தவிர்த்து மற்ற காமன் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அப்போ இது கிடையாது. ஆப்ஷன் பி. இதுக்கு பாருங்கள் 1, 13 இதெல்லாம் வந்து காமன் ஃபேக்டர்ஸ். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ இங்கே எப்படி 1 and 13 காமன் ஃபேக்டர்னு சொல்கிறீங்கன்னா 52 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 × 2 is 4, remaining 1. 6 2s are 12. 1 2s are 2, 3 2s are 6. இப்போ இங்கே அண்ட் அதே மாதிரி 91. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 13ஆல் ட்ரை பண்ணி பார்ப்போம். 13 × 7 is 91 கிடைக்குது. அப்போ இங்கே 2 இடத்துலையும் 13 வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி 71, 81. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் வரும். ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 1, 9லாம் வந்து இந்த 2 நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர்ஸ். அப்போ இதுவும் வராது. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்த 2 நம்பர் 71, 81க்கு தான் HCF வந்து 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁻⁻4 is 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம் என்ன? 2 × 10⁻⁻4 எப்படி எழுதலாம், 2 / 10⁻4. அதாவது இந்த இடம் வந்து கீழே வரும்போது டினாமினேட்டருக்கு போடும்போது பவரை வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 2 / 10,000. இப்போ இதை எப்படி எழுதுவோம், 4 பிளேஸ் தள்ளி டெசிமல் பிளேஸ் வச்சு எழுதுவோம். அப்போ 0.0002. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 is 36 காரணிகள். இப்போ 36 ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். 1 2s are 2, remaining 1, 8 2s are 16, 2 9s are 18, 3 3s are 9. 36க்கு 1ன்றது ஒரு ஃபேக்டர், நெக்ஸ்ட்டு 2ன்றது ஒரு ஃபேக்டர், 3யும் ஒரு ஃபேக்டர், 2 × 2 4 ஒரு ஃபேக்டர், நெக்ஸ்ட்டு 5 வராது, 3 × 2 6 ஒரு ஃபேக்டர், 7 வராது, 8ம் வராது, 9 3 × 3 9 இது ஒரு ஃபேக்டர். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எங்கே வருது, 1 2 3 4 6 9. ஆப்ஷன் பியில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் கார்ட் டு கம்ப்ளீட் த பர்ஃபெக்ட் செட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கவும். இப்போ இங்கே பாருங்கள், ஒயிட் டாட்ஸ் வந்து 3 இருக்குது. அதுக்கடுத்து அல்டர்னேட் இதில் ஒயிட் டாட்ஸ் 4 இருக்குது. ஒன்றை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் டாட்டாக. இப்போ இங்கே வந்து 3 பிளாக் டாட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு அல்டர்னேட்டான இந்த இடம் தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ என்னது, ஒரு பிளாக் டாட் கம்மியாக இருந்திருக்கும். அப்போ 2 பிளாக் டாட்ஸ் இருந்திருக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a military camp, there are 200 soldiers. Grocery for them are available for 40 days. If 50 more soldiers join them, how long will this grocery last? ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு 200 சோல்ஜர்ஸ்க்கு 40 நாட்களுக்கு தேவைப்படுற உணவுப் பொருட்கள் இருக்குது. கூட 50 சோல்ஜர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ 250 சோல்ஜர்ஸ்க்கு எத்தனை நாளைக்கான உணவு வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ என்னென்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். P1 D1 T1 divided by W1 is equal to P2 D2 T2 divided by W2. இங்கே நமக்கு என்ன தெரியும்? பர்சன் அண்ட் டேஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ மீதி இருக்கிறத விட்டுறலாம். இப்போ இங்கே தான் P1, இது வந்து D1, இது P2 D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். 200 into 40 is equal to 250 into D2. D2 is equal to 200 into 40 divided by 250. இப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். 25 8s are 200. இப்போ D2 is equal to 32 days. இப்போ 250 சோல்ஜர்ஸ்க்கு 32 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து இருக்குது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் A and B are two positive integers such that 3 power A into 4 power B is equal to 5184. The values of A and B are. இப்போ அதை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3 power A வந்து 4ன்னு எடுக்கிறோம். ஆப்ஷன் ஏல இருக்க இந்த A is equal to 4ன்னு எடுக்கிறோம். இங்கே B is equal to 3ன்னு எடுக்கிறோம். இப்போ 3 power 4 into 4 power 3 என்ன வருதுன்னு பார்ப்போம். 3 power 4 is 81 into 64. மல்டிப்ளை பண்ணோன்னா 5184 கிடைக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இன்னும் வேறு மாதிரி என்ன பண்ணலான்னா நார்மல் ப்ரொசீஜர். 5184 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 1 4s are 4 remaining 1, 2 4s are 8 remaining 3, 9 4s are 36 remaining 2, 6 4s are 24, again 4, 4 3s are 12, 4 2s are 8 remaining 1, 4 4s are 16, again 4, 8 4s are 32, 1 4s are 4, 2 3s are 6 remaining 2, 7 3s are 21. இங்கே பார்த்தீங்கன்னா 3 9s are 27, 3 3s are 9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 power 4 into 4 power 3. இப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? இங்கே 4, பியோட வேல்யூ 3. அதான் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் as the product of 2 or more numbers is called. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுதுவதை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு எடுத்துக்கோங்களேன். ஈக்குவல் டு 3 into 2. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுதும்போது இந்த மாதிரி எழுதும்போது என்ன சொல்லுவோம்? இதை ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A ground is in the form of isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. The cost of leveling it at the rate of rupees 100 per square meter is. ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணை பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் செலவு ஆகும். என்ன கொடுத்துட்டாங்க? இரு சமபக்க சரிவகம். இந்த சரிவகத்தோட இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் இதை வந்து இரு சமபக்க சரிவகம், ஐசோசிலஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவோம். இதோட பேரலல் சைட்ஸ், இதான பேரலல் சைட்ஸ். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து 36 மீட்டர், இது 42 மீட்டர். The distance between the parallel sides is 30 மீட்டர். இந்த ரெண்டு பேரலல் சைட்ஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க? 30 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. The cost of leveling it at the rate of rupees 100 per square meter. இப்போ ஃபஸ்ட் இந்த ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? half into h into a plus b. half into height வந்து 30 into a plus b. 36 plus 42 is equal to half into 30 into 78. 1 2s are 2, 3 2s are 6, remaining 1, 9 2s are 18 is equal to 30 into 39. என்னது? 1170 மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து இந்த ட்ரெபீசியமோட ஏரியா. இப்போ இந்த ஏரியாவில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு அந்த ஏரியாவை லெவல் பண்ணுறதுக்கான செலவு வந்து எவ்வளோனா ₹100. இப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 100 ருபீஸ்னா 1170 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா? 100 into 1170 is equal to 1,17,000 rupees. Option C. Next question. Factorize 2x square plus 15x minus 27. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க. மல்டிப்ளை பண்ணுவோம் உள்ள. x into x is 2x square. Next x into minus 3 is minus 3x. Next 9 into 2x is plus 18x. 9 into minus 3 is minus 27. இப்போ next step 2x square
ப்ளஸ் 15x மைனஸ் 27. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இஃப் த மீடியன் ஆஃப் 2x 4x 6x 8x 10x is 24 then the value of x is. இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸோட இடைநிலை அளவு வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இடைநிலை வந்து என்னது, ரெண்டு சைடும் சமமான எண்களை வந்து விட்டுருவோம். இங்கிட்டு 2 நம்பர்ஸ், இங்கிட்டு 2 நம்பர்ஸ் விட்டுட்டோம்னா நடுவில் இருக்க நம்பர் தான் மீடியன், இடைநிலை. இப்போ இதுதான் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 24ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x is equal to 24 divided by 6, that is equal to 4. Option A. If a plus b is equal to 10 and 3ab is equal to 36, then the value of a square plus b square is. இப்போ இங்கே வந்து a plus b கொடுத்துருக்காங்கல்ல, அதோட ஸ்கொயர் என்னன்னு பார்ப்போம். a plus b square is equal to a square plus b square plus 2ab. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது a square plus b square. இப்போ இந்த 2ab வந்து இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும். இப்போ a plus b the whole square minus 2ab. இதோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். a plus b வந்து equal to 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் 2 into ab. இங்கே 3ab தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ab நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ab is equal to 36 divided by 3, that is equal to 12. இப்போ இங்கே 12. இப்போ it is equal to 100 minus 24 is equal to 76. Option D. Equal arcs of a circle subtend dash angles at the center. வட்டத்தின் சமவில்கள் எந்த கோணங்களை வந்து தாங்கும். இப்போ வட்டத்தோட சமவில்கள், வில்கள்னா இந்த ஆர்க்ஸ், இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் வந்து சேம். இப்போ இது என்ன ஆர்க்ஸை வந்து மேக் பண்ணும் சென்டரில் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது என்னவாக இருக்கும், வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கும். வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர். வட்டத்தின் சமவில்கள் சம கோணங்களை தாங்கும்.